ஒரு கோர்ட் ரூம் டிராமாவை எந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமா எடுத்துட்டு போயிருக்க முடியுமா அப்படின்னா ஜோதிகாவும் சோனாக்ஷி சின்ஹாவும் மாறி மாறி சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க சமீப காலமா கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஜோதிகா நடிக்கக்கூடிய எல்லா திரைப்படங்களுமே இந்த திரைப்படத்திற்கு அவங்களுடைய அந்த நடிப்பு அப்படிங்கிறது சமீபத்துல வெளியான கருப்பு திரைப்படமா இருக்கட்டும், இப்போ வெளியா இருக்கிற இந்த சிஸ்டம் திரைப்படமா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னாக்க நீதித்துறையை சவுக்கால அடிக்கிற மாதிரியான ஒரு FTFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிஸ்டம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். திரையரங்குல இந்த திரைப்படம் வெளியாகாம டைரக்டா அமேசான் பிரைம்ல தான் இந்த திரைப்படம் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துல சோனாக்ஷி சின்ஹா மற்றும் ஜோதிகா லீட் ரோல் பிளே பண்ணிருக்கிறாங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த திரைப்படம் அப்படிங்கிறது ஒரு கோர்ட் ரூம் டிராமா ஜானர்ல தான் உருவாக்கி இருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு அசத்தலான ஒரு ஸ்டோரி ரைட் அப் தான் இந்த திரைப்படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மூவ் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே மிக பிரபலமான ஒரு மூத்த வழக்கறிஞர் தான் சோனாக்ஷி சின்ஹாவுடைய அப்பா. அவர்கிட்ட ஜூனியரா போய் ஜாயின் பண்றதுக்கு நிறைய போட்டா போட்டிகள் இருக்கு. அவருடைய அப்பா தன்னுடைய மகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுக்கிறாரு. முதல்ல நீ போய் ஒரு 10 கேஸ் ஜெயிச்சுட்டு வா, அப்படி நீ ஒரு 10 கேஸ் ஜெயிச்ச அப்படின்னாக்க நீ என்னுடைய ஜூனியரா ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய டாஸ்கை கொடுக்குறாங்க. அதை நோக்கி சோனாக்ஷி சின்ஹா பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. ஆனா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சோனாக்ஷி சின்ஹாவால ஜெயிக்க முடியல. தோல்விகள் மட்டுமே அவரை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தான் ஆக்சிடென்டலா ஜோதிகாவை அவங்க மீட் பண்றாங்க. ஜோதிகா யாருனாக்க ஜட்ஜு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய ஒரு ஆபீசரா ஒர்க் பண்றாங்க. அதனால அவங்க நிறைய கேஸ்களை பார்த்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் டைப் பண்றதுனால நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு இருக்கு. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட சோனாக்ஷி சின்ஹா ஜோதிகாவை எப்படியாவது ஃப்ரெண்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிகாவை ஃப்ரெண்டு பிடிச்சு அவங்கள தன்னுடைய வெற்றி பாதைக்கு ஹெல்ப் பண்ணும்படி கேட்குறாங்க. இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய ஒரு கேஸ், அந்த கேஸ் வந்து சோனாக்ஷி சின்ஹா எடுக்கிறாங்க. அதன் பிறகு சோனாக்ஷி சின்ஹாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் இழைக்கப்படுது. அது யாருனால இழைக்கப்படுது? தன்னுடைய அப்பாவே அதை எதிர்க்கிறாரா அல்லது வேற ஏதேனும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது தான் அந்த திரைப்படத்துடைய ஒட்டுமொத்த கதை. குறிப்பா இந்த திரைப்படத்துல நாம நல்லா கவனிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஒரு கோர்ட் ரூம் டிராமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு திகட்டலான ஒரு விஷயம். ஆனா அந்த திகட்டலான விஷயத்த கொஞ்சம் கூட திகட்டல் இல்லாம அதை ரொம்ப சுவாரஸ்யமா நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாங்க. சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இந்த திரைப்படத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்மளால யாரு இதை பண்ணிருப்பா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணவே முடியாது. கடைசியா அந்த செகண்ட் ஹாஃப்ல இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த சதி திட்டத்தையும் தீட்டினாங்க. அந்த மாய வலையில தான் சோனாக்ஷி சின்ஹா விழுந்திருக்காங்க அப்படின்ற அந்த சஸ்பென்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்டா ஒர்க் ஆயிருக்கு இந்த திரைப்படத்துல. சிஸ்டம் திரைப்படம் அப்படிங்கிறது கண்டிப்பா OTTல ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு சிஸ்டம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். என்னுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.